வேதரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா கொண்டுவரப்பட்டார் சோட்டா ராஜன். வழக்குகள் அனைத்தும் சிபிஐக்கு மாற்றம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இழுபறியாக இருக்கும் என கருத்து கணிப்புகளில் தகவல். அருந்ததி ராய் உள்பட 24 பேர் விருதுகளை திருப்பித் தர முடிவு. கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதாக பேட்டி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் கைது செய்யப்பட்ட சோட்டா ராஜனை சிபிஐ காவல்துறையினர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தனர். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்காக சிபிஐ குழுவுடன் தில்லி மற்றும் மும்பை காவல்துறையினரும் சென்றிருந்தனர். பாலியில் உள்ள இந்திய தூதரக அலுவலர்களை சந்தித்த குழுவினர் சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவது குறித்த தூதரக நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அந்த பணிகள் முடிவடைந்ததும் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவுக்கு அழைத்து வருவதென முடிவெடுக்கப்பட்டது. இதனிடையே லோம்போக் தீவுக்கு அருகே ரிஞ்சன் எரிமலை சீற்றம் ஏற்பட்டதால் பாலி நகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் மூடப்பட்டது. இதனால் சோட்டா ராஜனை இந்தியாவுக்கு அழைத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டது. அதனையடுத்து நேற்றிரவு பாலி தீவில் உள்ள நகுரா ராய் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சோட்டா ராஜனுடன் புறப்பட்ட சிபிஐ குழுவினர் இன்று அதிகாலை தில்லியில் உள்ள பாலம் விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தனர். சோட்டா ராஜன் கொண்டுவரப்பட்டதையொட்டி விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பாலம் விமான நிலையம் கொண்டுவரப்பட்ட சோட்டா ராஜன் சிபிஐ அலுவலர்களிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டார். அதனையடுத்து விசாரணைக்காக சிபிஐ தலைமையகத்துக்கு சோட்டா ராஜனை கொண்டு சென்றனர். சோட்டா ராஜன் தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் சிபிஐக்கு மாற்றுவதாக தில்லி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. சோட்டா ராஜன் மீது மும்பை காவல்துறையினர் 70 வழக்குகளையும் தில்லி காவல்துறையினர் 6 வழக்குகளையும் பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் தேர்தல் முடிவு குறித்த கருத்து கணிப்புகளில் இரு கூட்டணிகளுக்கும் சமமான இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்திருப்பதால் ஆட்சியை பிடிப்பதில் இழுபறி நிலவும் என தெரிகிறது. பீகார் மாநிலத்தில் உள்ள 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து மதசார்பற்ற மகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி, ஜித்தன் ராம் மாஜியின் ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன. நேற்று நடைபெற்ற 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 60% அளவுக்கு வாக்காளர்கள் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த முறை பெண்கள் பெருமளவில் வாக்களிக்க வந்ததாக ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. So for this phase it is 60% now as per the latest information. Last it was 55%, 55.44% in assembly elections, and in Lok Sabha election it was 59.41%. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் 7 கணிப்புகளில் 5 கணிப்புகள் நிதிஷ்குமாரின் மகா கூட்டணிக்கே அதிக இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளன. 2 கணிப்புகள் மட்டுமே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது. இரு கூட்டணிகளுக்கும் இடையில் மிக குறைந்த அளவு இடங்களே வித்தியாசமாக இருக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளதால் முடிவு இழுபறியாகவே இருக்கும் என்றும் தெரிகிறது. அருந்ததி ராய் உள்பட தேசிய விருது பெற்ற 24 பேர் தாங்கள் பெற்ற விருதுகளை மத்திய அரசிடம் திருப்பி அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் கொடூர கொலைகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் மத சகிப்புத்தன்மைக்கு மேலும் ஆபத்து நேரக்கூடாது என்று வலியுறுத்தியும் இலக்கியம் உள்பட பல்வேறு துறையினரும் தாங்கள் பெற்ற விருதுகளை மத்திய அரசிடம் திருப்பிக் கொடுப்பதாக அறிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புக்கர் விருது பெற்றவரும் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருது பெற்றவருமான அருந்ததி ராய் தாம் பெற்ற விருதை திருப்பி அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று கூடிய பிரபல திரைப்பட இயக்குநர்களான குந்தன் ஷா, ஷாஹித் மிர்ஜா, பிரதீப் கிருஷ்ணன் உள்பட மேலும் 23 பேரும் தேசிய விருதுகளை திருப்பி தரவிருப்பதாக தெரிவித்தனர். It is unconstitutional. It is hate mongering. It is divisive. I go by the Constitution of India. I go by the Constitution. I will stand by it. और ये मेरी राय है. मेरे साथ ये हम सब की राय यही है. और जो हो रहा है इस वक्त हमारे देश में बाय एंड लार्ज ये जो हादसे हुए बाय एंड लार्ज आर नॉट कॉन्स्टिट्यूशनल.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கையின் தலைமன்னாரை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் நேற்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரையும் கைது செய்து அவர்கள் சென்ற படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து வரும் இலங்கை அரசின் போக்கால் மீனவர்கள் மத்தியில் அச்ச உணர்வு அதிகரித்து விட்டதாக மீனவர் சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொடர் நடவடிக்கைகள் மீனவர்களை ஒட்டுமொத்தமா இந்த பக்கம் கடல்ல மீன்பிடிக்கவே வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்திய அரசோட ஒப்புதலோட தான் அவங்க இப்படி செய்யறாங்களான்னு எங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கு. அரசாங்கம் இந்த மாதிரி அவங்க விடுவிக்கப்படுவாங்கன்னு ஒரு டைம் சொன்னது எங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. உடனடியாக இந்த சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிச்சு அவங்க குடும்பங்களோட தீபாவளி கொண்டாடுறதுக்கு உண்டான வழிவகையை அரசாங்கம் பண்ணணும். தமிழகத்தில் உள்ள 150 அஞ்சல் நிலையங்கள் மூலம் தங்க சேமிப்பு பத்திரங்களில் இன்று முதல் முதலீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்க முதலீட்டு பத்திரங்களில் முதலீடு செய்யும் திட்டத்தை தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் வங்கிகள் மற்றும் அஞ்சல் நிலையங்கள் மூலம் நடைமுறைக்கு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 150 அஞ்சல் நிலையங்களில் முதலீட்டு திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடு செய்யும் போது அதற்கான ரசீதை அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் என்றும் அதன் பின்னர் ரிசர்வ் வங்கி மூலம் தங்க சேமிப்பு பத்திரங்கள் வழங்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாளையொட்டி சென்னை கோயம்பேட்டிலிருந்து இன்று முதல் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி திருநாளுக்கு சென்னையில் பணிபுரிபவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 11,959 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கு 1106 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதற்காக கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் 25 கூடுதல் முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் இதன் மூலம் தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்டோருக்கு மீண்டும் வேலை, மு.க. ஸ்டாலின் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலைகளிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் திமுக ஆட்சிக்கு வரும்போது புதியதாய் உருவாக்கும் தொழிற்சாலைகளில் தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்திரமேரூர், மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். ஸ்ரீபெரும்புதூரில் வேலைவாய்ப்பு இழந்த தொழிலாளர்களுடன் கலந்துரையாடிய ஸ்டாலின் வரும் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரும்போது பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் தகுதி அடிப்படையில் மீண்டும் பணி வழங்கப்படும் என தெரிவித்தார். பல ஆலைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. 80,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இருந்து ரோட்ல இன்னைக்கு நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை உருவாகியிருக்கு. ஏரிகளாக இருந்த காஞ்சி மாவட்டத்தை தொழிற்சாலை நகரமாக மாற்றியது திமுக. மீண்டும் கழக அரசு அமைந்ததோ நிச்சயமா சொல்றேன், தொழிற்சாலை கூடமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மீண்டும் மாற்றப்படும்.
தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்கும் திமுக ஏன் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க வரக்கூடாது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தேமுதிக சார்பில் மக்களுக்காக மக்கள் பணி திட்ட விழா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சித் தலைவர் விஜயகாந்த் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆட்டோக்கள், தையல் எந்திரம், மாவு அரைக்கும் எந்திரம், தள்ளுவண்டி, கணினி ஆகியவற்றை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய விஜயகாந்த் அதிமுக ஆட்சியில் காவல்துறையினர் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்துள்ளார். ஏன் அவர் தேமுதிகவுடன் வந்து கூட்டணி அமைக்கக்கூடாது எனவும் கேள்வி எழுப்பினார். மக்கள் நல கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்க திமுக தலைவர் கருணாநிதி முயல்வதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மக்கள் நல கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்று வருவதாகவும், இதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக தலைவர் கருணாநிதி மக்கள் நல கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். மக்கள் நல கூட்டணி அமைந்த பின்னரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான TR பாலு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளரான சீதாராம் யெச்சூரியை சந்தித்து கூட்டணி குறித்து பேச முயன்றதாகவும் அப்போது வைகோ மேலும் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் இந்த கூட்டணி அமைந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திரு TR பாலு அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களோடு தொலைபேசியை தொடர்பு கொண்டு வரப்போகிற தேர்தலில் நாம் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து பேசுவதற்காக என்று சொன்னோம். இப்படி ஒரு செய்தியை பரவவிட்டால் அகில இந்திய தலைமையோடு திமுக முயற்சிக்கிறது, ஆக மக்கள் நல கூட்டணியிலே விரிசல் ஏற்பட்டுவிடும் என்று இந்த குழப்பம் ஏற்படுத்துறதை தவிர வேற நோக்கம் எதுவும் கிடையாது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கெங்கை அம்மாள், அவரது கணவர் சொக்கலிங்கம் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் சிலர் அமைச்சர் விஜயபாஸ்கரை மக்கள் பிரச்சினைக்காக அவரது இல்லத்தில் சந்தித்தனர். அப்போது அவர்களையும் அவர்களது சமூகத்தினரையும் அமைச்சர் தரக்குறைவாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரின் இந்த பேச்சை கண்டிக்கும் வகையில் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே அந்த சமூக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக அறிவித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் திரண்ட ஆயிரக்கணக்கானவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் இச்சடி, கந்தர்வக்கோட்டை, கேப்பரை, ஆலங்குடி, ஆவணம், கைகாட்டி ஆகிய பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலத்தில் 10 ரூபாய் நோட்டுகளை தரையில் வீசி தொழிலதிபரின் கவனத்தை திசை திருப்பி 10 லட்சம் ரூபாயை அடையாளம் தெரியாத சிலர் திருடிச் சென்றுள்ளனர். பெங்களூரைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் கிரானைட் குவாரி வைத்து தொழில் நடத்தி வருகிறார். தீபாவளி திருநாளையொட்டி தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுப்பதற்காக சேலம் வந்த ஸ்ரீதர் பழைய பேருந்து நிலையம் அருகே காரை நிறுத்தி தொழிலாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த அடையாளம் தெரியாத சிலர் 10 ரூபாய் நோட்டுகளை தரையில் வீசி ஸ்ரீதரின் கவனத்தை திசை திருப்பி காரில் வைத்திருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இது பற்றி ஸ்ரீதர் கொடுத்த புகாரின் பேரில் பணத்தை திருடிச் சென்றவர்களை காவல்துறையினர் முனைப்புடன் தேடி வருகின்றனர். தீபாவளிக்கு சேலரி கொடுக்க வந்தேன் சார். சேலரி கொடுக்க வந்த போது சேலம் வந்துட்டு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்காக நான் இறங்கி போயிட்டு ஓனர் மட்டும் உள்ளே உட்காந்துருந்தார் வண்டியில். 10 ரூபா நோட்டு கீழே போட்டு சார் காசு கீழே போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி எடுத்துக்கிறதுக்குள்ள சூட்கேஸ் எடுத்து போயிருக்காங்க. கண்மாய்களை தூர் வாராததால் மழைநீர் விளைநிலங்களில் தேங்கி விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை அடுத்த அரும்பனூர், மங்களக்குடி பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்யப்படுகிறது. பெரியார் கால்வாய் தண்ணீர் மற்றும் மழைக்காலங்களில் பெய்யும் மழைநீரை கண்மாய்களில் தேக்கி விவசாயம் செய்யப்படுகிறது. தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் கால்வாய் வழியாக வடிநீர் செல்ல முடியாமல் நிலங்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுபற்றி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ மழை பெஞ்சதுனால விளைநிலங்களில் எல்லா தண்ணியும் அடித்து ஃபுல்லாக அந்த பாருங்கள் முக்கால்வாசியாக தண்ணியாக நிற்கிது. இப்படியே தண்ணி நின்றுச்சுன்னா ஃபுல்லாக அழுகி போய் பதறா போயிடும். யாருமே எந்தவித நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை. எங்களுக்கு தயவு செய்து அரசாங்கம் வந்து இதுக்கு உரிய வழியை செஞ்சு நல்லா நஷ்டீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கம்மாயை தூர் வாரன்னு ஒன்று, ரெண்டாவது இந்த வாக்கியா பூரா தூர் வாரன்னு ரெண்டாவது. இல்லாட்டி ஒன்று சீமகர் வாட்டி போய் அப்படியே மண்டி வை கிடக்கு. வருஷம் போல நஷ்டம்தான் வந்துக்கிருக்கு. இந்த வருஷம் வெள்ளத்தில் ரொம்ப சேதாரம் ஆகுது. கடனை உடனே வாங்கி வட்டி கடன் வாங்கி அதை கட்ட முடியல, சொசைட்டியில் கடன் வாங்கி அதை கட்ட முடியல.
கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஏதாவது சலுகை செஞ்சால் தான் நான் முன்னுக்கு வர முடியும். இந்த கம்மாயில் தண்ணியே நிற்கிதுல, அந்த சீமக்கருவிலையும் முள்ளும் மண்டி போய் எக்கச்சக்கமான முள் இருக்குது. நாங்கள் எங்கனால அந்த கம்மாயிலிட்டு தான் பிழப்பே எங்களுக்கு இருக்குது. புதுச்சேரியில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான அறிவியல் மாநாட்டில் திரளான மாணவ மாணவியர் பங்கேற்று ஆய்வறிக்கைகளை சமர்ப்பித்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் அறிவியல் இயக்கம் சார்பில் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தட்பவெப்ப நிலையையும் காலநிலையையும் புரிந்து கொள்வோம் என்னும் தலைப்பில் 150க்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகளை மாணவர்கள் சமர்ப்பித்தனர். இதில் சிறந்த ஆய்வறிக்கையை தயார் செய்த 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த மாதம் சண்டிகரில் நடைபெறும் தேசிய அளவிலான அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அனுப்பப்பட உள்ளனர். இதேமாரி 23வது குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கணும். இது 200 பேர்கிட்ட கலந்துக்கிறாங்க. இதில் 27 பேர் செலக்ட் ஆனதில் அதில் நாங்கள் ஒருத்தவங்களாக இருக்கிறோம். இது இதுலேருந்து 6 பேர் 6 டீமை செலக்ட் பண்ணி சண்டிகருக்கு அனுப்புவாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதித்து தடையை நீக்க வேண்டும் என மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்பவர்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாகவும் வீர விளையாட்டாகவும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதனால் தமிழகத்தில் உள்ள மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்பவர்களும் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த ஆண்டுக்கான தைத்திருநாள் இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்பவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாடை கொடுமை பண்ணவோ அடிமாட்டுக்கோ எதுவும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எங்கள் மாடு அது மாதிரி பண்ணலை. ஜல்லிக்கட்டில் போய் அவுக்கணும், பரிசு வாங்கணும், இந்த ஆர்வத்தில் தான் இருக்கிறோம். அதனால் கவர்மெண்ட் இதை நீக்கணும். ஆனால் அந்த வீர விளையாட்டை மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வரும் வைப்பாங்க அப்படின்னு. நான் ஆர்மியில் வேலை பார்க்குறேன். மாடு பிடிக்கிறதுக்காண்டியே அங்கேருந்து 2 மாதம் லீவ் போட்டு வருவேன். ஆனால் இப்போ இந்த வருஷம்லாம் வந்தேன், 2 அப்படியே விரிச்சோடி கிடக்குது. ஜல்லிக்கட்டே நடத்த முடியாமல் போச்சு. அதனால் எனக்கு ரொம்ப ஏமாற்றம். எனக்குன்னு இல்லை, என்ன மாட்ட மாடு பிடிக்கிற வீரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சரியான ஒரு ஏமாற்றமாக இருக்குது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கரம்பங்குடி, ஆலங்குடி, அறந்தாங்கி, கீரனூர், திருமயம் பகுதிகளில் பெய்துள்ள மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் கடந்த சில ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பின் காரணமாக நீர் வழித்தடம் மாறிப்போனதால் மழை நீர் கண்மாய்களுக்கு சென்று சேராமல் சாலைகளில் தேங்குவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏரிகள், குளங்கள், கண்மாய்களுக்கு தண்ணீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டங்கிறது மிக வறட்சி மாவட்டம், ஆத்து பாசனம் இல்லாத ஒரு ஏரியா. இந்த மலைங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அதே காலகட்டத்தில் இந்த தண்ணியெல்லாம் இந்த ரோட்டு ஓரத்தில் ஓடி காணில் தான் பெருகுது. கண்மாய்கள், குளத்துக்கு எதுவுமே போய் சேரலை. இதை கொஞ்சம் சீரமைச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லபடியாக பண்ணியிருந்தா சின்ன சின்ன விவசாயிகள் நல்லபடியாக விவசாயம் பண்ணிக்கிடுவாங்க. பட்டாசு வெடித்தால்தான் தீபாவளி திருநாள் முழுமையடைந்ததாக கருதும் இந்த காலத்தில் பறவைகளுக்கு இடையூறாக இருக்கும் என்று பட்டாசு வெடிப்பதையே கைவிட்ட பல கிராமங்களும் இருக்கின்றன. சில கிராமங்கள் பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த கொள்ளுக்குடிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். இங்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஜனவரி வரை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரிய வகை பறவைகள் வந்து தங்கி செல்வது வழக்கம். அந்த காலகட்டங்களில் பறவைகள் எழுப்பும் இனிமையான சத்தம் கிராம மக்களை ஈர்த்தது. இதனால் தங்கள் கிராமத்திற்கு வந்து செல்லும் அந்த பறவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று நினைத்த மக்கள் கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதை கைவிட்டனர். இங்கே தீபாவளியே கொண்டாடுறது கிடையாது. குழந்தைகள் அதையும் விரும்ப மாட்டாங்க. இந்த 6 மணிக்கெல்லாம் கீச்சு கீச்சுன்னு பறவைகளுடைய இனிமையான குரலை கேட்டு எங்கள் கிராமத்து பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பறவைகளையும் கிராமத்தார்கள் ரொம்ப கவனமாக யாரும் வேட்டையாடாமல் சுடாமல் கொல்லாமல் நல்லபடியாக பறவையை பார்த்துக்கொள்வோம். சரணாலயத்தில் உள்ள பறவைகளை மற்றவர்கள் துன்புறுத்தாமலும் வேட்டையாடாமலும் பாதுகாத்து வரும் இந்த கிராம மக்கள் வேட்டங்குடி கண்மாயில் தற்போது நீர் குறைவாக இருப்பதால் பறவைகள் வரத்தும் குறைந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர்.
இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த மேற்பனைக்காடு கிராமத்தில் உள்ள ஆலமரத்தில் ஆயிரக்கணக்கான பழம் தின்னும் வகை வௌவால்கள் உள்ளன. அவைகள் வேறு இடம் சென்று விடாமல் இருக்க இந்த கிராம மக்கள் தீபாவளி உள்ளிட்ட திருவிழாக்கள் மட்டுமல்ல, துக்க நிகழ்வுகளில் கூட பட்டாசு வெடிப்பதில்லை. இந்த அரிய வகை வௌவால்கள் குடியிருக்கும் ஆலமரத்தின் அடியில் சில மணி நேரம் தங்கிச் சென்றால் நோய்கள் நீங்கி விடுவதாகவும் கிராம மக்களால் நம்பப்படுகிறது. தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறது, புகை போட மாட்டான், அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே இருக்குது வௌவால். அதே நேரத்தில் தேனீக்கூடு இது மாதிரி எதுவும் இருக்குது, அதை கல்லை விட்டு எரிஞ்சிட்டா வௌவால்லாம் வெளியில் போயிடும். அதையும் கரெக்டாக பார்த்து பராமரிச்சுக்கிறோம். வௌவால்கள் குடியிருக்கும் இதே ஆலமரத்தில் தேனீக்கள் கூடு கட்டினாலும் அதனை புகைமூட்டம் போட்டு விரட்டும் பழக்கமும் இல்லை என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர். இதேபோன்று அறந்தாங்கி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மரமடக்கி கிராமத்தில் உள்ள பழம் தின்னும் வௌவால்களுக்காக அந்த கிராம மக்களும் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதித்து அதனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கக்குவான் என்று ஒரு வியாதி வந்தால் அந்த குழந்தைகளை கொண்டு அந்த மரத்துக்கு கீழே வைத்திருந்தால் கக்குவான் காணாமல் போய்விடுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மருத்துவ ஒரு கூட்டமாக இந்த வௌவாலை நாங்கள் சிறப்பாக பாதுகாத்து வருகிறோம். திருநாள் என்ற பெயரால் சுற்றுச்சூழல் மட்டுமல்லாமல் சக மனிதர்களையும் பாதிக்கும் வகையில் பட்டாசுகள் வெடிப்பவர்களை கூட உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலமே கட்டுப்படுத்தும் நிலை உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக பறவைகளுக்காக பட்டாசுகள் வெடிப்பதை தாங்களாகவே கைவிட்டு அதனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடித்து வரும் இந்த கிராம மக்கள் போற்றுதலுக்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. வேந்தர் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து முத்து பழம்பதி மற்றும் சிவகங்கையிலிருந்து பாஸ்கரவேலு. ரஷ்ய விமானம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. பிரிட்டன் பிரதமர் கேமரூன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்ய விமானம் வெடிகுண்டு வைத்து தகர்த்திருக்க கணிசமான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். எகிப்து நாட்டின் சினாய் பெனின்சுலாவில் கடந்த சனிக்கிழமை ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் பயணித்த 224 பேர் பலியாகினர். இந்த நிலையில் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதற்கு கணிசமான சாத்தியம் இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். அந்த நகரில் தற்போது தடைப்பட்டிருக்கும் சுமார் 20,000 பிரிட்டன் சுற்றுலா பயணிகளையும் பிரிட்டனுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எகிப்திய சுற்றுலா தலமான ஷரம் எல் ஷேக்குக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் பிரிட்டன் பிரதமர் கேமரூன் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவின் புதிய அதிபராக ஜான் மெகுஃபலி அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். எனினும் எதிர்க்கட்சிகள் விழாவை புறக்கணித்தன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டான்சானியாவில் கடந்த 50 ஆண்டு காலமாக CCM கட்சி ஆட்சியில் இருந்தது. 2,20,00,000 வாக்காளர்கள் கொண்ட டான்சானியாவில் கடந்த மாதம் 25ஆம் தேதி அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இதில் மெகுஃபலி 58% வாக்குகளையும் எதிர்க்கட்சி வேட்பாளர் லோவாசா 40% வாக்குகளையும் பெற்றனர். இந்த நிலையில் மீண்டும் அதிபராக மெகுஃபலி பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவின் போது கலவரத்தை கட்டுப்படுத்தவும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியான பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பேன் என அவர் உறுதியளித்தார். தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமா, எத்தியோப்பிய பிரதமர் ஹலிமேரியம், கென்யா மற்றும் ஜிம்பாப்வே பிரதமர்கள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ISL கால்பந்து தொடரில் நேற்று சென்னை ஜவஹர்லால் திடலில் நடைபெற்ற 50வது லீக் ஆட்டத்தில் FC கோவா அணி சென்னையின் FC அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ISL கால்பந்து தொடரின் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. நேற்று சென்னையில் நடைபெற்ற 50வது லீக் ஆட்டத்தில் FC கோவா அணியும் சென்னையின் FC அணியும் பலப்பரீட்சை நடத்தின. ஆட்டம் தொடங்கியது முதல் விறுவிறுப்புடன் காணப்பட்டது. முதல் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளாலும் கோல் அடிக்க முடியவில்லை. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் 2 கோல்களை அடித்த கோவா அணி சென்னை அணியை 2
2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் கோவா அணி 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. And it's a great penalty. Goalkeeper committed himself, went the wrong way. And here comes Luka. Just a slow run up. Goalkeeper's come a long way off his line and slotted into the bottom corner by Jonathan Luka. விழுப்புரத்தில் நடைபெற்ற மகளிருக்கான மாநில அளவிலான வாலிபால் தேர்வு போட்டியில் பங்கேற்ற 56 பேரில் தமிழக அணிக்காக 12 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வித்துறை சார்பில் மகளிருக்கான மாநில அளவிலான வாலிபால் போட்டிகளுக்கான தேர்வு விழுப்புரம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான தேர்வில் கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், சேலம், தஞ்சாவூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 8 மண்டலங்களைச் சேர்ந்த 56 பேர் கலந்து கொண்டனர். இதில் தமிழக அணிக்காக 12 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தேசிய அளவிலான வாலிபால் போட்டியில் தமிழக அணிக்காக விளையாட உள்ளனர். வாலிபால் ஸ்டேட் மேட்ச்க்காக செலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ நேஷனல் செலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, அதுக்காக வந்திருக்கு. ரொம்ப டஃப்பாக நடந்துட்டுருக்கு. செலக்ட் ஆகுமான்னு என்றது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போட்டியில் மொத்தம் 8 மண்டலங்களைச் சார்ந்த 56 மாணவிகள் இங்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறும் 12 மாணவிகளை தேசிய அளவிலான கையுந்து பந்து போட்டிக்கு தகுதி பெறுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கொண்டு வரப்பட்டார் சோட்டா ராஜன். வழக்குகள் அனைத்தும் சிபிஐக்கு மாற்றம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இழுபறியாக இருக்கும் என கருத்து கணிப்புகளில் தகவல். அருந்ததி ராய் உள்பட 24 பேர் விருதுகளை திருப்பித் தர முடிவு. கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதாக பேட்டி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.